Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவிற்கான யாகசாலை அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றன. திருக்கோயிலில் வரும் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கோயில் ராஜகோபுரம் அருகே 8000 சதுர அடியில் 76 குண்டங்களுடன் பிரம்மாண்டமாக சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 40 நாட்களாக நடந்து வந்த நிலையில் தற்போது நிறைவு பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மழையால் சேதமான மகாகவி பாரதியாரின் இல்லம் சீரமைக்கப்படாமல் உள்ளது. நாள்தோறும் 500க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டு வரும் நிலையில் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி பாரதியின் இல்லத்தில் தரைத்தளத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இந்நிலையில் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் இதனை பார்வையிட்டு பாரதியின் இல்லம் பழமை மாறாமல் மறுசீரமைக்கப்படும் என கூறினர். ஆனால் 3 மாதங்களாகியும் பணிகள் நடைபெறாமல் உள்ளதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி அவரது நினைவு தினம் வரவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக பாரதி பிறந்த இல்லத்தை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த 3 மாதம் ஆகியும் அந்த வீடை சரி பண்ணாதனால வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாரதி மண்டபத்தை அறிவிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது அந்த வீடு பூட்டி கிடக்கிறனால ஏமாற்றத்துடன் போகிறாங்க. அந்த வீடை உடனடியாக பராமரித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். செங்கல்பட்டு மாவட்டம் காத்தான்கடை பகுதியில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலையை கண்டித்தும் குற்ற சம்பவங்களை தடுக்க தவறிய ஏவல் துறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காத்தான்கடை பகுதியில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மோகன்ராஜ் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காத்தான்கடை அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் கிழக்கு கடற்கரை சாலையில் விடியா அரசு மற்றும் ஏவல் துறைக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரங்கேறும் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சித்தரேவு, ஆயக்குடி, பாப்பான்குளம், சண்முக நதி உள்ளிட்ட பல பகுதிகளில் சட்டவிரோதமாக செம்மண் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் பழனி கோட்ட வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் செம்மண் அள்ள அனுமதி இல்லை என்று அறிவித்த பிறகும் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை ஸ்டாலின் அரசு தடுக்க தவறிவிட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் அமர்வதற்கு தேவையான இருக்கைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KA செங்கோட்டையன் வழங்கினார். கொங்கர்பாளையம், மோதூர், DG புதூர், நால்ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு தேவையான இருக்கைகளை தனது சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருமங்கலம் கிராமத்தில் திமுக பொதுக்கூட்டத்திற்கு டோக்கன் கொடுத்து அழைத்து வந்து பணம் தர மறுத்த நிர்வாகிகளுக்கு பெண்கள் சாபமிட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெருமங்கலம் கிராமத்தில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. அப்போது கூட்டத்தில் இருந்த மூதாட்டி ஒருவர், எனக்கெல்லாம் காசு கொடுக்கலனா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் என சாபம் விட்டார். இச்சம்பவம் திமுகவினர் பொதுக்கூட்டங்களில் பணம் கொடுத்து கூட்டம் சேர்ப்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையை அடுத்து சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதால் அணையில் இருந்து 48,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்படுகிறது. இதனால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்தில் இருந்து வறண்ட ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் பணி தொடங்கி மேச்சேரி காளிப்பட்டி ஏரியை நீர் அடைந்தது.